இப்பதான் தகவல் வந்தது. 2 நாளா நடக்கிற சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு தான் முடிவுக்கு வந்தது. மிஸ் ஆயிஷா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பங்களாக்குள்ள போயிருவாங்க. அதோட இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல மிஸ் ஆயிஷா சிபிஐக்கு அப்ரூவர் ஆக போறாங்க. இந்த காரணமா தான் அவங்கள விடுதலை பண்ணியிருக்காங்க. மேம், நீங்க சிபிஐக்கு அப்ரூவர் மாறுறீங்களா? மேடம் இப்படி அமைதியா போனா என்ன அர்த்தம்? சொல்லுங்க மேடம். அமைதியா இருங்க. நீங்க அப்ரூவர் ஆக போறீங்களா என்ன? பதில் சொல்லுங்க மேம். மீடியாக்கு உங்க பதில சொல்லுங்க. உங்க கருத்து என்ன? எந்த பதிலும் மேடம் சொல்லுங்க மேடம். மக்களுக்கு என்ன சொல்றது? சொல்லுங்க மேடம். ஏதாவது சொல்லுங்க மேடம். மேம் மேடம், சாப்பாடு ரெடியா இருக்கு, எடுத்து வைக்கவா? இல்லை, எனக்கு பசிக்கல. ஒரு வேலை பண்ணு ராக்கி, இவங்களுக்கு சாப்பாடு கொடு. சரி மேடம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப எதுக்கு பயப்படணும்? அவங்க என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா? மேடம், உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்க பாதுகாப்புக்காக நாங்க இத்தனை பேர் இருக்கோம். நான் ஒரு வேலை பண்றேன். முதல்ல மேல போய் உங்க ரூமை செக் பண்ணிடுறேன். உங்கள் பெட்ரூமை செக் பண்ணிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் சொல்லப்போனால் இந்த ஒரு நைட் தானே, காலையில் கோர்ட்டு தீர்ப்பு வந்துடும். அவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க. யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். மேடமை பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய வேலை. மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்காமல் இருக்கணும். ஓகே? சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்கவுங்க பொசிஷனில் போய் நில்லுங்க. மேடம் 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 கதவை திறங்க. மேடம் கதவை திறங்க. மேடம் என்னாச்சு? மேடம் மேடம் Oh my God. சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். என்ன ஆச்சு சொல்லுங்க சார். அது என்னன்னு சொல்ல முடியுமா சார்? இந்த கேஸ் சிபிஐ கிட்ட தானே இருந்தது. சிஐடி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்களா? இங்க பாருங்க, இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு. விசாரிக்க வந்திருக்கோம். எங்களை வேலையை செய்ய விடுங்க. சார் சொல்லிருக்கோம் சார். நாங்க என்ன எழுதுறோம் சார்? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவங்க முகமும் கையும் மொத்தமா எரிஞ்சு போயிருக்கு. ரூம்ல வேற எதுவும் எரிஞ்சு போன மாதிரி ஒண்ணுமே தெரியலையே. எனக்கு என்னமோ இதை பார்க்கறதுக்கு ஆசிட் அட்டாக் மாதிரி. ஆமா தய்யா, இது ஆசிட் அட்டாக் தான். ஆசிட் கீழே விழுந்திருக்கணும்ல. ட்ரெஸ்ஸில் இல்லைனா ஃப்ளோரில் எங்கேயாவது. ஆசிடுக்கான சோடே இல்லையே. அது என்னமோ கரெக்டு. சார் பாத்ரூம் ட்ரெஸ் போட்டிருக்கா. அப்படின்னா குளிச்சுட்டு வெளியே வந்திருக்கணும். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த க்ரீமை தடவி இருக்கணும். அந்த க்ரீம்ல கை வச்சிடாத. அந்த க்ரீமை செக் பண்ணி ஆகணும். என்ன சார், ஒன்றும் ஆகலையே? ஆகும் பங்கஜ், வெயிட். என்ன சார் இது எரிஞ்சிருச்சு? எரிஞ்சிருச்சு. யாரோ கிரீம்ல ஆசிட கலந்து வச்சிருக்காங்க. அது உடனே ரியாக்ட் பண்ணல. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ரியாக்ட் பண்ணிருக்கு. அதோட ரியாக்ட் பண்ணும்போது எவ்வளோ பயங்கரமா ரியாக்ட் பண்ணிருக்கு. சார் குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே இந்த கிரீமை இவ தடவி இருக்கா. ரியாக்ஷன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கு. ரொம்ப கரெக்ட். யாரோ இவளை கொலை பண்ற நோக்கத்துல தான் இவ ரெகுலரா யூஸ் பண்ற இந்த கிரீம்ல
ஆசிட கலந்து வச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் பதறீங்க? நீங்க ரொம்ப பயந்த மாதிரி தெரியுறீங்க. இத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது. மேடம் இந்த கிரீமை டெய்லியுமே தடவிப்பாங்க சார். அப்ப அது கொலைகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா வேலையை முடிச்சிட்டான். இவன் யாராவனா இருக்கட்டும், ஆனா ஆயிஷாவை இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது நீயா இருக்குமோ? இல்ல சார், அது உனக்கு ஏதோ தெரியும்னு எங்களுக்கு தெரியும். இல்ல மேடம், நான் உங்ககிட்ட எதுவும் மறைக்கல. நானும் இந்த கிரீமை எப்பயாவது திருட்டுத்தனமா முகத்துல தடவிப்பேன். அதோட இன்னைக்கு கூட இந்த கிரீமை தடவுனேன். ஒரு நிமிஷம், இந்த கிரீமை நீ எப்ப தடவுன? சார், மேடம் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 மணிக்கு. 8 மணிக்கா? செக் பண்ணு. சார், எரிஞ்ச மாதிரி எதுவுமே தெரியல. இருக்காது. ஏன் எந்த அடையாளமும் தெரியலன்னா, இவ கிரீமை தடவும் போது அதுல ஆசிட் கலக்கப்படல. அதாவது அந்த கிரீம் ஒரிஜினலா 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள தான் கொலைகாரன் இந்த கிரீமை கண்டிப்பா மாத்திருக்கிறான். பட் எப்படி இங்க இவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருந்திருக்காங்க? யாராவது முதல்ல ரூம்ல இருந்திருக்கணும். இது சாத்தியம் இல்லை சார். நான் மேடம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த ரூமை ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் போனேன். அப்ப இங்க யாருமே இல்லையே. அப்புறம் சார், எப்போ மேடம் சத்தமா கத்துனாங்களோ அப்ப நாங்க ஓடி வந்தோம். அப்ப கதவு லாக் ஆயிருந்தது சார். ஆமா சார், உள்ள வர்றதுக்கே இந்த கதவை நாங்க உடைச்சிட்டு தான் வந்தோம். சரி, யூ கேன் லீவ் நவ். தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். ஓகே சார். ஓகே, போங்க. ரூமுக்குள்ள யாரும் வரல. ஆனா எப்படி ரூமை செக் பண்ண டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உள்ள வந்திருக்காங்க? பூர்வி, நீ ஒன்று பண்ண, இவங்க எல்லாரோட பேக்ரவுண்டையும் செக் பண்ண. அதுக்குள்ள நாங்கள் என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். இவ்வளோ மீடியாக்கள், செக்யூரிட்டிஸ் இது இருந்தும் இப்படி இதெல்லாம் எதுக்காக? ஆக்சுவலி ஐஷா கொஞ்சம் அப்படி இப்படியான ஒரு பொண்ணு தான். லைக் ஏஜென்ட் 2 பார்ட்டிக்கு நடுவில் டீலிங் பண்ணுவாங்கல்ல, அதுக்கப்புறம் கமிஷனை வாங்கிட்டு ஒதுங்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரியே தான் இந்த ஐஷாவும் ஒரு ஏஜென்ட் தான். பட் டாப் லெவல் ஏஜென்ட். அதாவது இவளோட டீலிங்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நடக்கும். எல்லாமே சட்டத்துக்கு விரோதமானது. அவளுக்கு எதிராக எங்ககிட்ட ஆதாரமெல்லாம் இருந்தது. அவளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம். ஆனா இவ அப்ரூவரா மாற உடனே தயாரிட்டா. தன்னோட விடுதலைக்காக 3 பெரிய பிசினஸ் மேனை ப்ராஸ்டிடியூஷன் பிராக்கெட்ல ஆதாரத்தோட மாட்டி விட பார்த்தா. இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருந்தது. பட் நேற்று நைட் அவ கொல்லப்பட்டிருக்கா. 3 பெரிய பிசினஸ் மேன். யார் அவங்க? விக்கி, ராகுல், அப்புறம் குமார். இவங்க 3 பேர்கிட்டையும் மணி அண்ட் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி சார், அந்த ஆதாரம்லாம் ஆயிஷா கிட்ட இருந்துச்சு இல்லையா? ஆயிஷா கிட்ட சில டேப்ஸ் இருந்தது. இந்த 3 பிசினஸ் மேனோட சட்ட விரோதமான டீலிங்ஸோட ரெக்கார்டு இருந்தது. குமாரோட ரெக்கார்டிங்ஸ் இந்த வீடியோல இருக்கு. இத பாருதையா. பணத்தை எப்போ அனுப்ப போறீங்க குமார்? அது என்ன, எப்ப கன்ஸ் எங்க கைக்கு வருதோ பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் மிஸ்டர் குமார். அவங்க கிட்ட ஆயுதங்களுக்கு குறைவே இல்லை. எல்லாம் சும்மா துரு பிடிச்சு தானே கிடக்குது. சொல்ல போனா பவர்ல இருக்கிறதால இதானே லாபம். எப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. தொடர்ந்து ஒன்னா சேர்ந்து நிறைய பண்ணணும். கண்டிப்பா. இது வெறும் ஆரம்பம்தான். அதோட நான் இருக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது வெறும் ஒரு சாம்பிள் தான் தயா. பட் இதால எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆதாரங்கிற பேர்ல ஐஷா கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய இருந்தது. பட் அவ கொடுக்கவே இல்லை. அவன் அதோட எல்லா ஃபூட்டேஜையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா. அவ தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த கண்டிஷனை எங்க கிட்ட வச்சா. சோ மத்த டேப் இல்லாம இந்த டேப் பிரயோஜனப்படாது. இந்த டேப் உங்களுக்கு பிரோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு பிரோஜனம் இருக்கும். அந்த 3 பேரையும் பீரோக்கு கூப்பிட்றது இதுவே போதும். எந்த லெவலில் இவங்க இருக்காங்களோ இவங்க லெவலுக்கு ஆயிஷாவோட மர்டருக்கு பிளான் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. விக்கு, நேற்று நைட் நீங்க எங்க இருந்தீங்க? நான் ஒரு பார்ட்டியில் இருந்தேன். இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ட் சிக்னேச்சர் இருக்கு. நேற்று நைட்டு 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என் கிளைண்ட் கூட தான் இருந்தாங்க. நான் டைமை பத்தி இப்ப கேட்கவே இல்லையே. ஐஷாவுக்கு மூளை குழம்பி இருந்துச்சு. அவ வாய்க்கு வந்ததெல்லாம் உளருவா. அப்பதானே அவளால தப்பிக்க முடியும். தட்ஸ் இட்.
ஆயிஷா உங்களை ஏமாத்திருக்கா, உங்களுக்கு எதிராக சிபிஐ கிட்ட ஆதாரம் கொடுத்துருக்கா. அப்போ கோவம் வந்திருக்கும்ல? அப்போ அவளையே தீர்த்துலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. கோவம் வரல சார், அவ மேல நான் இறக்கம் தான் பட்டேன். ஏன்னா அவ நினைச்சாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் தப்பு பண்ணாதானே ஏதாவது பண்ண முடியும். இது என் கிளையண்ட் ராகுலோட டாக்குமெண்ட். நேற்று நைட்டு தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இருந்தார். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. ஐ டோன்ட் திங்க் இதுக்கு மேலே கேட்க எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க போகலாம். தேங்க்யூ. கொலை நடக்கும்போது என்னோட கிளையண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் பிஸியாக இருந்தார். அதோட ஆதாரம் தான் இது. ஆயிஷா கிட்ட உங்களுக்கு எதிராக ஆதாரங்கள் இருந்தது மிஸ்டர் குமார். அந்த ஆதாரங்கள் உங்களை அழிக்க போதுமானதா இருந்தது. ஆயிஷா சரியான திருட்டு பொண்ணு. செத்ததே நல்லதா போச்சு, இல்லைன்னா நான் கொண்டிருப்பேன். கொன்னு இருப்பீங்களா இல்ல கொன்னுட்டீங்களா? இல்லை சார், நான் அவளை கொலை பண்ணல. கொலை பண்ணவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன என் ஆசை நிறைவேற்றிருக்கா. சரி, நீங்க போகலாம். ஆனா கூடிய சீக்கிரம் நாம சந்திப்போம். தேங்க்யூ. இப்போதைக்கு இந்த 3 பேரையும் நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் சார், ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. பஸ் இன்னும் 5 நிமிஷத்துல கிளம்ப போகுது. வாங்க, ஏறுறவங்க சீக்கிரம் ஏறுங்க. இது ஸ்ட்ரைட் பஸ், நேரா பைபாஸ்ல தான் போகும். ஊர் எல்லாம் சுத்தி போகாது. சீக்கிரம் போயிடலாம். வாங்க வாங்க. ஹலோ. அடுத்த பஸ் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. ஏறுறவங்க ஏறுங்க. வாங்க வாங்க. எங்க போனோம்? ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. வாங்க 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 வாங்க. பஸ் எடுக்க போறோம். வாங்க. எந்தெந்த ஊருக்கு போகணுமோ எல்லாரும் பஸ்ல ஏறுங்க. பஸ்ல நிறைய சீட் இருக்கு. சாப்பிடலனாலும் பரவாயில்ல, வண்டி பைபாஸ் கிச்சன்ல நிக்கும். சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். போலாம், வண்டி எடுங்க. ஏன்பா என்னாச்சு? பஸ் ஏன் நிப்பாட்டிட்டீங்க? ஏவனா ஒரு பைத்தியக்காரன் குறுக்க வண்டியை நிறுத்தியிருக்கான். பஸ்ஸுக்கு முன்னாடியா? சார் நீங்களா? இங்க எப்படி? எங்கேயோ போற போல இருக்கு. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. வா வாடா. நான் என்ன பண்ண சார்? சார் சொல்றதை கேளுங்க சார். சார் என்ன ஏன் பிடிச்சிட்டு போறீங்க சார்? சார் என்ன சார் இது? நீங்க ஏன் என்ன பிடிக்கிறீங்க? நான் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். உன் பழைய ரெக்கார்டை அலசி ஆரம்பிச்சோம். ஆனா நீ சொல்லவே இல்லை. ஆயிஷாக்கு முன்னாடி குமார் கிட்ட நீ செக்யூரிட்டியே இருந்திருக்க இல்லையா? ஆமா சார், அது என்னோட வேலை. அதோட உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் எங்க அனுப்புதோ அங்க நாங்க போய் தானே ஆகணும். உன் மொபைல்ல இருந்து குமாருக்கு 3 தடவை கால் பண்ணிருக்கையா? தெரியும். ஆயிஷா சாகிறதுக்கு முன்னாடியா இது உன் வேலையா? நீங்க சரியா சொன்னீங்க சார். குமார் எனக்கு கால் பண்ணியிருந்தான். அவன் ஆயிஷா மேடம் கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தான். ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு பண ஆசையும் காட்டினான். ஆனாலும் அவனோட பேச்சை நான் கேட்கல சார். முதல்ல 2 தடவை மறுத்துட்டேன், அப்புறம் ஒத்துக்கிட்டல. சொல்லு. மேடம், குமார் சார் மறுபடியும் ஃபோன் பண்றாரு. அவன் எனக்கு வரப்போற ஆபத்தை பத்தி சொல்ல நினைக்கிறான். இந்தாங்க மேடம். சொல்லு குமார், என்னை பத்தி ரொம்ப கவலையா இருக்கியா? என்னை எச்சரிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்றியா? ஹவு ஸ்ட்ரேஞ்ச். இத பாரு குமார், எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். இந்த ஆட்டத்தை வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இன்னும் சொல்ல போனா, நான் ஜெயிலுக்கு போயிட்டா இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண? ஊறுகா போடவா? இந்த பணம் உன்கிட்டயே இருக்கட்டும். அதை வச்சுட்டு உன் கேஸை நடத்து. இவனோட போனெல்லாம் எனக்கு கொடுக்க தேவையில்லை. என்கிட்ட சமரசம் பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட நீங்க உனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நான் எங்க மேடம்? நான் உங்களுக்கு தான் உதவி செய்யறேன். போதும், நிறுத்துங்க. நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சா அப்புறம் நீங்க தப்ப மாட்டீங்க. சொல்லிட்டேன். நான் சிபிஐ கிட்ட சொல்லிடுவேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல உன்னதான் பிடிப்பாங்க. நீ தானே ஆயிஷா ரூமுக்கு போன? அவளுக்கு முன்னாடி அங்க நீ போயிருக்க. அவளோட பியூட்டி கிரீமா நீ தான் ஆசிட் கிரீமா மாத்திருக்கல. சட்டுன்னு வேலை முடிச்சிட்டல. சூப்பரியா நீ. நீங்க என்ன பேசுறீங்க சார்? என் பேச்சை நம்புங்க, நான் எதுவுமே பண்ணல. நீ உண்மையே பேசினாலும் நாங்க நம்ப மாட்டோம். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்க கூட தான் நீ இருக்கணும். சரியா? வா போலாம். போயா.
போலாம் போ சார் 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 நான் எதுவும் பண்ணல சார், என்னை விட்டுருங்க சார். பேசிக்கலாம் வா. பூர்வி சொல்லு. சார், ஆஷா சிபிஐக்கு ஒரு ஃபுட்டேஜ் அனுப்பிச்சிருந்தால, அவளை கொலை பண்ண ரூம்ல தான் அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆயிஷாவோட பெட்ரூமா? சார், அவ பெட்ரூம்ல தான். ஆக்சுவலி இந்த ஃபுட்டேஜ் 1 இயர் பழசு. அங்க ஃபர்னிச்சர்லாம் மாறி இருக்கிறதுனால நமக்கு கரெக்டா தெரியல. அரிஷோ சார், 100% அதே ரூம் தான். வா, இது ஒரு நல்ல தகவல் பூர்வி. தேங்க்யூ ஸோ மச். பூர்வி சொல்றத பார்த்தா ஆயிஷா தன்னோட பெட்ரூம்ல தான் இந்த ஸ்டிங்கியே நடத்தியிருக்கா இல்லையா? இதான் விஷயம்னா அப்போ கேமராவும் அதே இடத்துல தான் இருக்கணும். நம்ம போய் சீக்கிரமாக அதை எடுத்தாகணும். இது அந்த ரூம், அதோட இதான் விண்டோ. அந்த வீடியோல இந்த விண்டோ தெரியுதுன்னா அப்போ கேமரா இங்கே தான் வச்சு எடுத்துருக்குறாங்க. சார், ஃபுட்டேஜ் படி பார்த்தா கேமரா வந்து இங்கே இருக்கணும் சார். இல்லடா, அவ்வளோ ஹைட்ல இருந்திருக்காதரா. இந்த லெவல் தான் கேமரா ஹைட் இருந்திருக்கு. அந்த கணக்கு படி பார்த்தா தோ இங்கே இருந்திருக்கணும்டா. இந்த மிரர் ஒன் வேவா இருக்கலாம். அதாவது எப்படின்னா, ஒரு பக்கம் கண்ணாடியும் இன்னொரு பக்கம் மொத்ததும் தெரியும். ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் மச்சான். எப்படி சார்? ஃபிங்கர் நெயில் டெஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டது இல்லையாடா? ஏதாவது ஒரு தெரியாத ரூம் அப்படி இல்லைன்னா இந்த ட்ரையல் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அங்கே இதை டெஸ்ட் பண்ணிக்கணும்டா. ஃபிங்கர் நெயில் டெஸ்ட். உன் விரல் நகத்தை இப்படி வச்சு நீ லேசா மேலே கண்ணாடியில் வச்சு டெஸ்ட் பண்ணிப்பார். எதிர்பக்கம் உன்னோட நெயில் தெரியும். ஒருவேளை உன் நெயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேப் இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல். ஒருவேளை கேப் அங்கே இல்லைன்னா அது டுபாகூர் கண்ணாடிடா. குண்டா புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த மிரரை பாரு. இது ஒன் வே மிரர். இந்த மிரர் ஒன் வேனா இதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கணும். அபிஜித், பத்தியா உள்ள ஒரு ஸ்டுடியோ ரெடி பண்ணிருக்கானுங்க. எஸ்டி கார்டு காலியாக இருக்கு சார். பாத்தியா மாமா? பார்ட்டி எஸ்கேப்டா சார். ஆனால் டேப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இங்கே தான் சார் இருக்கணும். இந்த இடத்துல இருந்து இவன் பல ரெக்கார்டிங்லாம் எடுத்திருக்கணும் இல்லையா? இந்த இடத்த பயன்படுத்தி தான் கொலைகாரனும் அவளை கொலை பண்ணியிருக்கணும். அதாவது ஒன் வே மிரர் மூலமா அவள் துடிச்சு சாகிறதையும் அவன் பார்த்துருப்பான். சார், அதாவது சார், நம்ம அங்கே டெட் பாடி கூட இருந்தோம் இல்லையா? அப்போ அவன் இங்கே இருந்திருக்கணும். நாம இங்கேருந்து போனதுக்கு பிறகு நல்ல நேரம் பார்த்து இங்கேருந்து கிளம்பியிருக்கணும். What I mean is ஆயிஷாவும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் இங்கே இல்லாத நேரத்தில் அந்த ஆள் இங்கே வந்திருக்கான் மச்சான். புரியுதா? வீட்டுக்கு பேக் சைடில் இருந்து. ஆயிஷாவோட பியூட்டி க்ரீமை எடுத்துட்டு ஆசிட் மிக்ஸ் பண்ண க்ரீமை வச்சுட்டு இருக்கான். தென் மறுபடியும் உள்ள போய் உக்காந்துட்டு இருக்கான். அவன் கண்ணு முன்னாடியே ஆயிஷா அந்த க்ரீமை யூஸ் பண்ணியிருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே துடிச்சு செத்து போயிருக்கா. அதுக்கப்புறம் போலீஸும் ராக்கியும் இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவன் உள்ளே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் நாமளும் இங்கே வந்தோம். அப்பவும் உள்ளே இருந்திருக்கான். நடு ராத்திரி டைம் கிடைக்கும் போது இந்த டேப் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி போயிருக்கான். வந்த வழியே போயிருக்கலாம். ஆனால் சார், மெயின் கேட்டில் தான் போலீஸ் இருக்காங்களே, அப்போது பின் கேட்டில் தான் ஓடி இருக்கணும். அப்படி இருக்காது சார். சார், அதாவது நடுராத்திரி ஏதோ ஒரு வண்டியோட டயர் தேயறது காதுல விழுந்தது. அந்த சத்தம் எந்த பக்கமா கேட்டுச்சு? பங்களாவோட பின்பக்கத்துல இருந்து வந்தது. ஆனா ஒரு தடவை தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்கல. ஓகே தேங்க்யூ. சார்,
சார் பாரா டயரோட மார்க்ஸ் இங்கே இருக்கு. அண்ட் இங்கேயும் பாரு, வாட்டர் அப்புறம் ஆயில்லாம் லீக் ஆயிருக்கு. ஒருவேளை ஏசி போட்டு வண்டி ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுக்கணும். அதுக்கப்புறம் வண்டியை இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்கணும். அந்த கார் சத்தத்தை தான் கான்ஸ்டபிளும் கேட்டிருக்கணும். அதான் நடந்திருக்கும். என்ன மச்சான், ஒரு கார் அவனுக்காக இங்கே காத்துட்டு இருக்குன்னா எதுக்காக அவ்வளோ அவசரமா இங்கேருந்து ஓடி இருக்கணும்? சார் ஒருவேளை யாராவது பார்த்துருக்கலாம், அதனால தான் அவன் பயந்து ஓடி இருக்கணும். நல்ல பாயிண்ட் தான். இங்கே பக்கத்து வீடுகளில் கேட்டு பார்க்கலாமே. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். நாங்கள் வந்து சிஐடிஸ். சிஐடியா? மேடம், நேற்று நைட்டு நீங்கள் ஏதாவது விசித்திரமாக பார்த்தீங்களா, இல்லை ஏதாவது கேட்டிங்களா? நார்மலாக நடக்காத விஷயம் ஏதாவது நீங்கள்? நான் பார்த்தேனே. நேத்து நைட்டு எனக்கு தூக்கமே வரல. அப்போ நான் வெளியே நிக்கும்போது ஒரு பெரிய கார் நின்னுட்டு இருந்தது வாசல்ல. ஆனா அந்த கார் இந்த சொசைட்டியோடதே இல்ல. அந்த வண்டி ரொம்ப நேரம் அங்கேயே நின்னுட்டு இருந்தது. அது என்ன வண்டி ஞாபகம் இருக்காமா? இல்லங்க, அந்த வண்டியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த வண்டி HS9. ஏன்னா என் பையன்கிட்டயும் அந்த வண்டி இருக்கு. I see. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அந்த வண்டி எவ்வளவு நேரம் அங்க நின்னதோ அவ்வளோ நேரம் அந்த வண்டி இன்ஜின் ஆன்ல தான் இருந்தது. அதுல ஒருத்த உட்கார்ந்துட்டும் இருந்தான். நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த பங்களால இருந்து ஒருத்த ஓடியும் வந்தான், ஆஷாவோட பங்களால இருந்து. அவன் கையில ஒரு பேக்கும் இருந்தது. ஓய், யாருப்பா நீ? அந்த வண்டி அங்கேருந்து போயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவங்க யாரு, எங்கேருந்து வந்தாங்க, ஆயிஷாவோட வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்கன்னு. தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். சார், கொலைகாரன் கூட இன்னொருத்தரும் இருந்திருக்கான் சார். காரில் உட்காந்து வெயிட் பண்ணியிருக்கான். நல்லா பெரிய வண்டி தான். என்ன சொல்கிற? யாரா இருக்கும்? இப்பவும் அந்த 3 பேர் மேலதான் மச்சான் டவுட்டாவே இருக்கு. ஆர்டிஓவில் கேட்டு பார்க்கலாமா? அந்த 3 பேர்கிட்ட எவங்கிட்ட இந்த வண்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சார், சார், இந்த HS9 கார் 3 பேர்கிட்ட இருக்கு. என்ன? சார், இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தர்கிட்டயும் பல வண்டிகள் இருக்கு. அப்போ அந்த 3 பேர் வண்டியில் யார் வண்டின்னு கண்டுபிடிக்கிறது? சிச்சுவேஷன் வச்சு பார்த்தா குற்றவாளிங்கிறவன் இந்த 3 பேர்ல ஒருத்தனா தான் இருக்கணும். இல்ல சார், எங்க 3 பேருக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க இங்க எப்படி வந்தீங்க? சார், ஆயிஷா உயிரோடு இருக்கும்போது பெரிய தலைவலியாக இருந்தா, செத்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு தலைவலி கொடுக்குறாளே. அப்படின்னா ஆயிஷாவை கொலை பண்ணவன் அவன் எங்க 3 பேரையும் தனித்தனியா 25 கோடி கொடுக்க சொல்றான். அதுவும் 24 ஹவர்ஸ்க்குள்ள. நாங்க பணத்தை திரும்ப கொடுக்கலனா அவன் எங்க டேப்பை லீக் பண்ணிடுவானா. இதுல இருந்தே கொலைக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாச்சு. அந்த குரல் உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியல. நீங்களே கேளுங்க, நான் காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆயிஷாவை நான் தான் கொலை பண்ணேன். அந்த டேப் இப்போ என் கையில் தான் இருக்கு. அந்த டேப்பில் இருக்கிற ஃபுட்டேஜ் உங்களை நிரந்தரமா ஜெயிலையே உட்கார வச்சிரும். 24 மணி நேரத்துக்குள்ள கேமன் ஐலாண்ட் அக்கௌண்ட்ஸ் நம்பர் 23122ல் 3 பேரும் 25 கோடி ரூபாய் போடுங்க. அப்படி இல்லைனா இந்த ஃபுட்டேஜ் மொத்த உலகமும் பார்க்கும். 24 மணி நேரம் யோசிச்சுக்கோங்க. நீ ஃபோனை ட்ரேஸ் பண்ணு, பாரு எங்கிருந்து ஃபோன் பண்ணாங்க, யாரோட ஃபோன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்குதான்னு பாரு. அவன் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தான் இல்லையா? அதை விசாரிச்சு பார்த்தா தெரியுமா? இல்லை, அது இன்டர்நேஷ்னல் பேங்க், டீட்டெயில்ஸ் தர மாட்டாங்க. நீ சொல்றது சரிதான். சார், இது இன்டர்நேஷனல் கால், ட்ரேஸ் பண்ண முடியல. அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதா? அவனுக்கு 25 கோடி கொடுத்துதான் ஆகணுமா? நோ, அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்கு எதுக்கு 25 கோடி கொடுக்கணும்? பயந்துட்டு அதுக்கு நீங்க தான் ஒண்ணுமே பண்ணலீங்க. நீங்க லஞ்சமும் கொடுக்கல, ஃபோர்ஜரியும் பண்ணல. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எதிராக அந்த டேப்ல எதுவுமே இருக்காது இல்லையா? அப்படியும் ஒருவேளை நீங்க ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா. நீங்க என்ன பேசுறீங்க சார்? நாங்க எதுவுமே பண்ணல. நாங்க இன்னசென்ட், நிரபராதிங்க. நீங்க தேவையில்லாம. எனிவே தேங்க்யூ, எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். வாங்க போலாம்.
தாரிகா, இந்த ரூமை ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். கொலைகாரன் கண்டிப்பாக இங்கே தான் இருந்திருக்கான். அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு துப்பு கிடைச்சே ஆகணும். அதை வச்சு அவன் டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணிடலாம். அவனோட முடி, அவன் நகம், ஏதாவது. ஓ அடச்ச. தாரிகா, என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடு. மை காட், தாரிகா இதை பாரு. கான்டாக்ட் லென்ஸா? எஸ், கான்டாக்ட் லென்ஸ். ஆனா ஆஷாவோட கண்ணுக்கு எந்த கோளாறும் இல்லையே. நான் அவளோட ரிப்போர்ட்டை செக் பண்ணிருக்கனே. அவ கண்ணாடியும் யூஸ் பண்ணல, கான்டாக்ட் லென்ஸும் போடல. அப்ப இந்த கான்டாக்ட் லென்ஸ் யாரோடது? கொலைகாரந்தா? இல்ல இல்ல, கொலைகாரந்தா இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு கண்ணில் இருந்து கான்டாக்ட் லென்ஸ் கீழே விழுந்திருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இம்பாசிபிள். அதை கொஞ்சம் காட்டுங்க. ரொம்ப ஹை பவர் லென்ஸ். ஹை பவர் லென்ஸ் தான். இந்த ரூம்ல என்னவோ இருக்கு. ஆனா இந்த ரூம் நாலா பக்கமும் மூடப்பட்டிருக்கு. ஜன்னல் இல்ல, உள்ள வெளிச்சமும் இல்ல. ஓ ஓஹோ, என்னாச்சு? தாரிகா, தாரிகா உனக்கு கலர் ஸ்ட்ரெயின் கெமிக்கல் பண்ண வருமா? அதை வச்சு வேர்வியை செக் பண்ணுவாங்கல்ல? அஃப்கோர்ஸ் தெரியும். குட். ஒரு வேலை பண்ணு, நீ அந்த கலர் ஸ்ட்ரெயின் கெமிக்கலை பண்ணு. கொலைகாரன் இந்த ரூம்ல மணிக்கணக்கா இருந்திருக்கான். நமக்கெல்லாம் கொஞ்ச நேரத்திலே இவ்வளோ வேர்க்குதுன்னா அவனுக்கும் பயங்கரமா வேர்த்திருக்கணும். இது போதும், நாம அவன் வேர்வியை செக் பண்ணலாம். அப்படி செக் பண்ணா கொலைகாரன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். நின்றுகிட்டு இருந்தானா, உட்கார்ந்து இருந்தானா, அவன் யாரு, எப்படி இருந்தான், எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த ரான்சம் காலுக்கு அர்த்தமே இல்லை. அந்த கால் ஃபேக்கா கூட இருக்கலாம். ஆமா சார், அவங்க மேல இருக்க கவனத்தை திசை திருப்பவும் நிறைய பணம் சம்பாதிக்கவும் இந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் ஆயிஷாவை கொலை பண்ணிட்டு டேப்பையும் திருடி இருக்கான் சார். அண்ட் மற்ற 2 பேருக்கும் கால் பண்ணி பிளாக்மெயிலிங் வேலையை ஆரம்பிச்சிருக்கான். ஆனா சார், அவன் யாரு? சார், எனக்கு தெரிஞ்சு இந்த குமாரா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கொலை பண்ண கூட அஞ்சவே மாட்டான் சார். மோசமானவன் நினைக்கிறவன். சரி, மற்ற 2 பேர் அவங்களும் குறைஞ்சவங்க கிடையாது. இவங்க கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு. 3 பேர்ல யார் வேணாலும் இருக்கலாம். இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கணும். அவன் கார்ல உட்காந்து இந்த கொலைகார பசங்களுக்காக வெளில காத்திருந்திருக்கணும். 3 பேர்ல யாரோ ஒருத்தன் தான். அதுல யாரோ ஒருத்தனுக்கு ஆயிஷாவை ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அவனுக்கு அந்த கண்ணாடி இருக்கிற ரூம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதோட ஆயிஷா எந்த கிரீமை யூஸ் பண்றாங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சார், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரகசிய அறைய பத்தி கொலைகாரனை தவிர வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சரியா சொன்ன. அப்பா சார், அப்புறம் என்ன தயா, போய் தூக்கலாம். அவன் தந்திரத்தை வச்சு அவனை நாம தூக்குறோம். நம்மள எதுக்கு இங்க கூப்பிட்டுருக்காங்க? எனி ஐடியா? விசாரணைக்கு கூப்பிட்டுருப்பாங்க. கொலைகாரனுக்கு பணத்தை கொடுத்தோமான்னு தெரிஞ்சுக்கதான். சரி, நீங்க பணம் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? இதை தவிர நம்ம கிட்ட வழி இல்லையே. சரி, நீ என்ன பண்ண போற விக்கி? பணம் கொடுப்பியா? டேப்பை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா சட்டத்துக்கு விரோதமா நான் நடந்ததே கிடையாது. அதனால என்னால பணம்லாம் கொடுக்க முடியாது. சாரி, ஐ எம் நாட் பேயிங். ஓ கம் ஆன் மேன், ஏன் இவ்வளோ ட்ராமா பண்ற? நீ பண்ணியிருந்தா சொல்லிடு. நாம 3 பேர் தானே இருக்கோம். இங்க பாரு ராகுல். ஒரு செகண்ட். கோ, சிஐடியோட மெசேஜ். எங்க இருக்காங்களா? என்ன அனுப்பியிருக்காங்க? எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்களாம், வர முடியாதான். போக சொல்றாங்க. என்ன முட்டாள்தானோ? நம்ம ரொம்ப நேரமா இங்க உட்காந்துருக்கோம். இப்போ டைம் வேற வேஸ்ட். வாங்க, வேற என்ன? சரி வாங்க.
இவனே தான். சார், விக்கியா? அது என்னன்னா கண்ணாடிக்கு பின்னாடி கேமரா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சார். மற்ற 2 பேருக்கும் தெரியாம இருக்கணும், இல்லைன்னா நல்லா நடிக்கணும். இதை நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும். சார், எனக்கு தெரிஞ்சது விக்கி தான். இப்போ என்ன சார் பண்றது? அவனை கண்காணிக்கலாம். எங்கேயாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான். தாரிகா, காலர் ஸ்டெயின் கெமிக்கல் ரெடியா இருக்கு. ஓகே. அட சார், இவன் எங்க போறான்? எங்க போக போறான் பங்கஜ்? தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போயிருக்க போறான். தாரிகா சொல்லு. குட், கிடைச்சதா? ஃப்ளோர்ல படுத்திருந்தானா? அங்க எதுக்காக? ஓகே ஓகே, சரி தாரிகா, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். அது 2 நாளைக்கு முன்னாடி 1124 பாடி அனுப்பி இருந்தேனே. ஆமா சார். எங்க அது? நான் முகத்தை பார்க்க. இங்க இருக்கு. நம்ம ஃபாலோ பண்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சார், நிஜமாவே அவன் வீட்டுக்கு தான் சார் போயிட்டான். இவன் ஃப்ரெண்டை பார்க்க போவான்னு நினைச்சேன். ராவ்ஜத், என்ன கொலைகாரன் யாருன்னு டாக்டர் சொல்லிட்டாரா? யார் அது? ஓ, நாங்க விக்கியை ஃபாலோ பண்ணி அவன் வீடு வரைக்கும் வந்திருக்கோம் இப்போ. சரி சரி, இங்கே வெயிட் பண்றோம். அபிஜித் வரான். ஒரு நிமிஷம், நீங்க என்ன பண்றீங்க? இப்படியா உள்ள வருவீங்க? முதல்ல சொல்லணும்ல. யோ, நடிக்காதையா. எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. எங்க மறைச்சு வச்சிருக்க? மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஆயிஷாவை கொலை பண்ணல, யாரையும் இங்க ஒளிச்சவும் வைக்கல, புரிஞ்சுக்கோங்க. ஆயிஷாவை நீங்க தான் கொலை பண்ணீங்க, நான் சொல்லவே இல்லையே. இதான் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க.
இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்க உள்ள எல்லாம் போக கூடாது. இங்க யாருமே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, இங்க எதுவும் கிடைக்காது. போங்க மேலே வாயா. இங்க பாருங்க, போதும், நிறுத்துங்க. இப்படி நீங்க தேவையில்லாம உள்ள போக கூடாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான் சார். மேலே எதுவும் இல்லை சார். அட, ப்ளீஸ் இங்க பாருங்க, எதுவும் இல்லை, இங்க யாரும் இல்லை. அட, என் பேச்சை நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க பண்றது சரியில்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இங்க யாரும் இல்ல. இங்க யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஹலோ சார், இங்க பாருங்க, என் பேச்சை கேளுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, சொல்றேன்ல, ஐஷாவை நான் கொலை பண்ணவே இல்லை, உண்மையை தான் சொல்றேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். ஆயிஷாவை நீ கொலை பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க இங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ணியா, எல்லாம் தெரிஞ்சிடும். சார் வாங்க. ஆயிஷா மேடம், உங்க ஆட்டம் முடிஞ்சது, வெளியில வரீங்களா? சாலோக்கே சார் முதல்லயே சொல்லிட்டாரு நீ உயிரோட இருக்கேன்னு. எனக்கு இவளோட கண்ணை கொஞ்சம் செக் பண்ணணும். நான் என்ன நினைச்சேனோ அது கரெக்டாக இருந்திருக்கு. உண்மையை சொல்லப்போனா நீ ஆயிஷாவே கிடையாது. உண்மையை சொன்னா உன்னை அந்த ரூமுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. வேற ஒருத்தி ஆயிஷான்னு காட்டி இறக்கல்லாம கொலை பண்ணியிருக்க நீ. எவ்வளோ தைரியம்? ம், சொல்லு. அவ கூட என்ன விரோதம்? அவ கூட எந்த விரோதமும் இல்லை. நான் என்னோட உயிரை காப்பாத்திக்க நினைச்சேன். எனக்கு தெரியும் சிபிஐக்கு ஆதாரங்களை கொடுத்த பிறகும் என்னால் சேஃபாக இருக்க முடியாதுன்னு. இந்த 3 பேரும் ரொம்ப டேஞ்சரஸ். என்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நானும் பயத்தோட வாழ விரும்பல. அதனால என்கிட்ட ஒரே வழிதான் இருந்தது. நான் செத்து போன மாதிரி நடிக்கணும், அப்புறம் நிரந்தரமாக காணாமல் போயிடணும். இந்த பிளான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்டது தான். அந்த பொண்ணு ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர்ஸ். அவளை நாங்கள் இன்டர்நெட்டில் இருந்து ஆன்லைன் காஸ்டிங் ஏஜென்ட்லேருந்து கண்டுபிடிச்சோம். அவள் பேர் ரியா. அவளை எதுக்காக சூஸ் பண்ணோம்னா அவளுடைய ஸ்ட்ரக்சர் இவ்வளோ மாதிரியே அப்படியே இருந்துச்சு. மீட்டிங் இருக்கிறதா சொல்லி நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டோம். அப்புறம் அவளை மயக்கம் அடைய செஞ்சோம். அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு ரகசிய அறையில் அடைச்சிட்டோம். உன் திட்டத்துல நீ ஜெயிச்சிட்ட. அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்குற மாதிரி நடிச்ச? அப்படி பண்ணி இவங்க மேல இருக்கிற கவனத்தை திசை திருப்ப பார்த்தேன். அதோட எனக்கும் பணம் கிடைச்சிரும். ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்ல. அளவுக்கு அதிகமாக இருந்த பேராசை இப்போ உங்களையே
மாட்ட வச்சிருக்கு இந்த விஷயத்துல. ம் கவலையே வேண்டாம். 2 பேருக்கும் புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. என்ன ஜெயில் கம்பிக்கு பின்னாடி